கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் கூடியிருக்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த காலையிலே 9 மணி முதல் இந்த இடத்துல விசேஷமாக நமக்கு ஒரு பேப்டிசம் சர்வீஸ் இருந்தது. அதனால் சில நிமிடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆனாலும் நீங்கள் காத்திருந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாம் மனதார ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். நம்முடைய தேவனை ஆராதிப்பதற்காக. ஆமென். ஜீசஸ். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. சொல்லுங்க. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தனந்தமாய் ஆசிகள் அருளும், ஆனந்தனந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தா, தாங்கிடுவேனென் நீதியின் கரத்தா. தாவரமும் நல்ல நாதனும் என்றார், தாவரமும் நல்ல நாதனும். கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் 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 இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினரே. நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நிக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார், ஜீவனழியாமை வெளியாக்கினார். சந்தோஷத்தோடு கூட இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். நல்ல சத்தமா இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறு
மழை நிறைக்குமே. அழுகையில் தாழ்வில் நடப்பவரை ஆழி போல்வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சந்நிதி. பலத்தின் மேல் பல அடைந்திடுவோம், பலத்தின் மேல் பல அடைந்திடுவோம். இயேசுவல்லால் 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 இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. உண்மையாகவே இது அந்த இன்பமா பாடுற மாதிரி தெரியலையே. ஆமென். இயேசுவல்லால் எனக்கு இன்பம் இந்த உலகத்தில் இல்லை என்றால் எவ்வளவு சந்தோஷமா இந்த பாடல் பாடப்பட வேண்டும். யோசித்து பாருங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷன் கிடைக்கிற அந்த சிற்று இன்பத்துக்காக தான் என்னென்ன தன் வேதனைகளை வாங்கி கொள்ள முடியுமோ அத்தனை வேதனைகளையும் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறான், வாங்கி கொள்கிறான். பக்தன் சொல்ல முடிய சமூகம் எனக்கு பரிபூர்ண சந்தோஷமும் நித்திய பேரின்பமா இருக்கு அப்படின்னு பக்தன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அந்த பரிபூர்ண சந்தோஷத்துக்கும் அந்த நித்திய பேரின்பத்துக்கும் காரணமான அந்த கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக அப்போஸ்தலர் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் இன்னும் நாம் வளரத்தக்கதாக நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா ஆமென் மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் என்ன பாடுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்தவர்களாய் ஆமென் அப்படியே நீங்க உங்க இருதயத்தை கர்த்தரண்டைக்கு திருப்பி கொண்டு சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து அவருக்கு நன்றி சொல்ல திரும்பும் அதே வரிகளை. அல்லேலூயா. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம், ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் 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 இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே அசையவர் என் ஆத்துமாவிற்கே. எல்லாருமாக ஆனந்தமாக அன்பரை பாடுவே அசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும், ஆனந்த நந்தமாய் ஆசிகள் அருளும். ஆண்டவரே போல் யாரும் இல்லையே, ஆண்டவரே போல் யாரும் இல்லையே. எல்லாரும் மறுபடியும் இயேசுவல்லால் ஒரு பெரிய சந்தோஷத்தில் ஒரு பூரண சந்தோஷத்தில் மகிழ்ச்சி எடுத்து பாடுங்க. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் நீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒரு வரி கூட தந்தை தாயும் முன் சொந்தமானோர்கள் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால். தாபரமும் நல்ல நாதனும் என்றார், தாபரமும் நல்ல நல்ல கரங்களை தட்டி சொல்ல போகிறோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால்
இன்பமிகத்தில் வேறு எங்கும் இல்லை. இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இன்பம் வேறெங்கும் இல்லையே. இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெயர் இருக்கு, இது மனமகிழ்ச்சியின் நாள். எல்லாம் எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மனமகிழ்ச்சியில இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். எதை சொல்லுது? மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஏன் தெரியுமா? இது உங்களுக்கு எனக்கும் கிடைச்ச ஒப்பில்லாத சந்தோஷம். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். இது அவ்வளவு எளிமையாக கிடைக்கல. இந்த கோடி கோடி ஜனத்திலிருந்து ஆண்டவர்கள் கொஞ்சமானவர்கள், அப்படி தானே பைபிள் சொல்லுது இல்லையா? கொஞ்சமானவர்கள் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு, ஹல்லேலூயா, அவருடைய வழியில் நம்ம வருவோங்கிறத நம்பி உங்களுக்கும் என்னையும் ஆமென் இன்றைக்கு அவரை ஆராதிப்பதற்காக பிரித்தெடுத்த ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுடைய வழி, அவர்தான் நம்முடைய சத்தியம், அவர்தான் நம்முடைய ஜீவன். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பழைய பாடலை கூட நம்ம திரும்பவும் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவர். ஆமென். சமாதானத்தை நிறைவாய் அளித்தவர், பாவங்களை மன்னித்தவர், சாபங்களை தொலைத்தவர். ஹல்லேலூயா. ஆமென். மேகங்கள் மேல் வரப்போகிறவர். இதெல்லாம் அந்த ஒரு வரிகளிலேயே இருக்கு. ஆமென். மீண்டும் எனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறவர், அவரே தான் வழி என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல் மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மெய்ப்பனாக காத்தார், என் தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் என் ஆளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அணித்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். நம்பிக்கை இருக்கா? என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே மகிழ்த்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார், உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார்,
உனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். நம்பிக்கையோடு இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். 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 எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்காகவே பிறந்தார், எனக்காகவே மரித்தார், ஆமென், எனக்காகவே உயிர்த்தார், ஆமென். இன்றும் என்றும் என் ராஜா அவர்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பவும் எனக்கு அவர்தான் ராஜா, எப்போதுமே எனக்கு அவர்தான் ராஜா. ராஜா இல்லாம நான் இல்லை. ஒரு விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். என்னை இந்த உலகம் ஆளவில்லை, ஆமென். என்னை இந்த உலக தலைமை ஆளவில்லை, என்னை என் ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவை இன்னொரு விஷயம் கூட ஹல்லேலூயா, திரும்பவும் ஹல்லேலூயா. உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். சொல்லுங்கள் பாப்போம். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி உன்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல சந்தோஷமாய் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். லா 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 எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் வேற இந்த உலகத்தில் யாருக்கு கிடைக்க போகுது? எல்லாருமாய் எழும்பி நிற்போமா கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நாமம் நமக்கு தரப்படவில்லை. அந்த நாமத்தை உயர்த்துவது, ஹல்லேலூயா, அந்த நாமத்தை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். முழு மனதோடு கூட எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவரை மாத்திரம் உங்கள் கண் முன்பாக வையுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேக சூழ்நிலைகளை பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிறோம். இல்லை இந்த சூழ்நிலைகளை கடந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆமென். கொஞ்ச நாட்களுக்காக நாம் இந்த பூமியில காத்திருக்கிறோம், கொஞ்ச நாட்களுக்காக பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நித்திய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை இன்றைக்கு நீங்கள் ஆமென் புதிதாக்கி கொள்ளுங்கள். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்போது இனி துக்கமுகமாக நீங்கள் இருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் கடந்து போக தேவையில்லை. தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க முதலாவது இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? சொல்லுவோமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. இன்னொரு விஷயம் கூட இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லிடலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக்கொண்டே. நீர்தானே என் ஆண்டவரோடு கூட இணைந்து சொல்லுங்க. உம்மைத்தானே பற்றிக்கொண்டே. இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும்
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். அம்மாண்டவரே, உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகிறேன். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே நல்லவரே நல்லவரே, உமக்கு நன்றி. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே. இந்த மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. ஆமென் ஆமென். முழு மனதோடு ஹல்லேலூயா. உம்மை அல்லாத ஒரு ஆசையை நான் வச்சுக்கிடலப்பா. ஓ, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. ஆமென். இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க பாப்போம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏதும். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. அம்மாப்பா, உம் சித்தம் போல் அநேக சித்தங்கள் எனக்கு இருந்தாலும், அநேக விருப்பங்கள் எனக்கு இருந்தாலும், அந்த முடிவில் எங்களுக்கு தரப்போகிற மகிமைக்காக உங்களுடைய சித்தத்தில் எங்களை நடத்துகிறேன். நன்றி நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே, எத்தனை பேர் முழுமையாய் சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே. ஓ, இந்த மண்ணிலும் எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க பாப்போம். ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர ஓரா சகலமா இந்த மண்ணுலகில் ஏமே. ஆமாப்பா, அந்தரை பார்த்து உங்கள் கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி சொல்வீர்களா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஓ, நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றிக்கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே. எத்தனை பேர் சொன்னாங்க? அவர்களுக்கு வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல உங்கள் ஆத்துமா அன்னைக்கு அவரை நோக்கி வாஞ்சி கேட்டுமே. ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க அம்மா, ஒவ்வொருவரும் கூப்பிடுங்க. வாலிப பிள்ளைகள் கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. பெரியவங்க கூப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு உன் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார், உன் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அந்நாளை போல உங்க இருதயத்தை ஊற்ற முடிந்தால் ஊற்றிக் கொள்ளுங்க. ஓ ரஷதரலனமா. ஹல்லேலூயா. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே
எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நினைத்து ஆராதித்து சொல்லுங்கள். கண்மாலை தேடும் வடியும் எண்ணெயும் தருபவர் நீரல்லவோ. கண்மாலை தேடும் வடியும் எண்ணெயும் தருபவர் நீரல்லவோ. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி. எத்தனை பேரால ஆண்டவரை ஆராதிக்க முடிகிறது? கர்த்தருடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ஓ அன்பு நேசரே, அன்பு நேசரே, உம் திருமுகம் ஓ அர்ப்பணித்தே என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரம் அப்பனே உமக்கு தந்தேன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்பவே. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை? இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் தாழ்ச்சி இயேசுவே என் வார்த்தையெல்லாம் வீரக்காய நாற்றவே. ஒரு தாகத்தை கொடு. என் வார்த்தையெல்லாம். நான் மற்றவங்களை காயப்படுத்த கூடாது, நான் மற்றவங்களை கட்டி எழுப்பக்கூடாது. ஓ ஆராதனை ஆரா ஓ எஸ் லோர்ட் ஆரா. முழுதனத்தோடு சொல் சபையே, இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆலயத்திலே அவன் இன்னைக்கு விசேஷித்த விதமான காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆராதனை அன்பரேசுரா தேவனுக்கு அன்பரேசுரா எனக்கு ஒரு வரி கூட. உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக. இதுதான் என்னுடைய ஏக்கமா மாறும் தெரியுமா? ஹல்லேலூயா. என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவன் நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவன். ஜெப வீரன் எங்களை பார்த்தீங்களப்பா, ஒரு ஆத்ம பாரமுள்ளவன் எங்களை பார்த்தீங்களப்பா. எழுதும் ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 நேராக உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பரேசு ராஜனுக்கே. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆவியானவரே
ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே உம்மை ஒருவரே ஆராதிக்க காத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா கடன்களும் ஒருவரே பார்க்கிறேன். முழு பலத்தோடு ஆராதிங்க. அவருக்கு தெரியும் நம்ம எப்படி அவரை நேசிக்கிறோம், எப்படி அவரை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ, எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சர்வத்தில் உயர்ந்தவர். கரங்களை உயர்த்தி கூட சொல்லலாம். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த 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 ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே. ஓ, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த 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 பாடலை எழுதின ஒரு தம்பி எந்த சூழ்நிலைக்காக பாடினார் அப்படிங்கிறத பிரதர் வெக்ஸ்லி மேக்ஸ்வெல் கோயம்புத்தூர்ல ஒரு ஆராதனை வீரராய் கர்த்தர் நம்முடைய பட்டணத்தில் பயன்படுத்துகிற சகோதரர் சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. ஒரு கல்லூரியில ஒரு கடவுள் வாழ்த்து பாடுறதுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல். எந்த கடவுளுடைய பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பொழுது அந்த வாலிப தம்பி போய் இருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தில் எழுதின ஒரு பாடல். ஆனால் அதில் பரிசுத்தர் பரிசுத்தர்னு திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த கல்லூரியினுடைய அந்த டைரக்டர் அவரை கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி நீ எந்த கடவுளுடைய பேர் சொல்லாட்டாலும் பரிசுத்தர்ன்ற ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்டா. அது நீ ஆராதிக்கிற இயேசு மட்டும்தானப்பா. நீ அது பரிசுத்தர்னு சொல்லிட்டாலே இந்த உலகத்துக்கே தெரியும் அது இயேசு மட்டும்தான் என்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், பரிசுத்தர் என்று இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்றால், பரிசுத்தர் என்று இந்த உலகத்தில் ஒருவர் இருப்பார் என்றால், அது நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லிக் கொள்றதுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கணும் தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த மார்க்கத்தை பின்பற்றின பார்த்து
உலகத்துல வழியில வந்தவன் சொல்றா, உனக்கு வெட்கம் இல்லையா? நீ சொல்லு, ஆமென், இதுல தாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொல்லு, இதுல தாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொல்லு. வெட்கப்பட வேண்டியவன் சந்தோஷிக்கிறான், வெட்கப்பட வேண்டியவன் வெட்கப்படாம கும்பிட்டு இருக்கிறான். ஆமென். பேசாத தெய்வங்களிடத்திலே, பேசாத தெய்வங்களிடத்திலே விழுந்து கிடக்கிறான். வெட்கப்பட வேண்டியவனுக்கு வெட்கம் இல்லை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கட்டும். அவர்தான் அங்க, அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. கடைசியாக பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. மியூசிக்கெல்லாம் அப்படி அமைதிப்படுத்தி இருக்கு. பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர்கள். நீ ஆராதிக்கிற நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இந்த பரிசுத்த தேவனை உயர்த்துகிறதற்கு ஒரு பரிசுத்த நாளை எங்களுக்கு தந்து, பரிசுத்தத்தோடு உயர்த்துவதற்கு எங்களை முன்குறித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆராதனைகள் உமக்கு முன்பாய் ஒரு தூபம் போல எழுப்பி வந்திருப்பதற்காய் நன்றி. அவன் நீர் இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி. உம்முடைய ஜனத்தை இப்பொழுது நீர் ஆளுகை செய்து விட்டே. ஆமென். அடுத்த ஒவ்வொரு நிமிடங்களும் அற்புதங்களின் நிமிடமாய் ஆண்டவர் இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிகழப்போகும் நிமிடமாய் மாறுவதாக ஒருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் அமர்ந்து இந்த ஆராதனை பங்கெடுக்கிற பிள்ளைகள், அதே போல இந்த இடத்துல எங்களோடு அப்பா ரெகுலராக வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் உண்மையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்.